ரெண்டு பேரும் என்னைக்குமே பிரியமா இருப்பாங்க. இது உங்க ரோஹிணி உங்களுக்கு கொடுக்கும். தாயே, நீங்க இப்படி சீமாவுக்கு அநியாயம் பண்ணக்கூடாது. சீமா உங்களோட மிகப்பெரிய பக்த. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை இன்னைக்கு உங்களோட மிக சிறந்த பக்தை யாருன்னு கேட்டீங்கன்னா அது உங்களோட சீமா தான். அது எப்படிமா இவ்வளவு பெரிய அநியாயத்தை நீங்க நடக்க விட்டீங்க? நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம்மா, சீமாவோட உயிரை எப்படியாவது காப்பாத்துங்க, எப்படியாவது குணப்படுத்துங்க, எப்படியாவது குணப்படுத்திடுங்கம்மா. ரோகிணி, அம்மடி, பிரச்சனைங்க ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்துட்டே இருந்தாலும் அக்கா என்னைக்கும் உங்க விளக்க அணைய விடல. அவங்களை யார் என்ன கொடுமை பண்ணாலும் சரி, அவங்க வாயால உங்களோட பேரை சொல்றது மட்டும் என்னைக்குமே நிறுத்தவே இல்லை. இன்னைக்கு அதே சீமா வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் நடுவுல போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன நியாயமா தாயே? அக்காவை இப்படி கொடுமை பண்றீங்க? அவங்களால என்ன தப்பு நடந்துச்சு? அவங்க என் அக்கான்றதுதான் அவங்க செஞ்ச தப்பா? இப்போ இது நமக்கு தேவை. குயிக், on the count of 3. 1, 2, 3. அவங்க வாழ்க்கை முழுக்க எனக்கு துணையா என் கூட நின்னுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னால இப்படி மரணத்து கூட போராடிட்டு இருக்காங்க மாத்தாவே. என்னால அவங்களை இப்படி பார்க்க முடியாது, பார்க்க முடியாதம்மா. இது வரைக்கும் நீங்க சீமா அக்காவோட எல்லா ஆசையும் நிறைவேற்றி இருக்கீங்க. இன்னைக்கு நான் அவங்களோட தங்கச்சி ரோஹிணி உங்க முன்னாடி ஒரு வேண்டுதலோட நிக்கிறேன். நீங்க என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கணுமா தாயே? Okay, one more time.